இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வாய்க்கால் திருப்பூர், கோயம்புத்தூர் 2 மாவட்டத்திற்கும் முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்டோட வாய்க்காலுங்க. திருமூர்த்திமலை டேம்லேருந்து வர்ற மெயின் வாய்க்கால் இந்த வாய்க்காலுங்க. இதிலிருந்து பிரிஞ்சு எல்லா ஊர்களுக்கும் தண்ணி போகுதுங்க. இந்த வாய்க்கால் பாசனத்தை நம்பி லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாயம் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேலுக்கு வந்திருக்கிற பூமி பார்த்திங்கன்னா இந்த வாய்க்காலை ஒட்டியே அமைஞ்சிருக்குங்க. ப்ராப்பர்ட்டி பற்றி முழு தகவலும் பார்க்குறோன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரெகுலராக கிடைக்குங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. பூமியினோட மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா 4 ஏக்கருங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து கரெக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமி மெயின் வாய்க்காலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. அது போக பக்கத்துலேயே ஒரு மெயின் ரோடும் இருக்குங்க. இந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்த ரோடு ஸ்டேட் ஹைவேங்க. இந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து 3வது பூமியாக இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. 4 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மெயின் வாய்க்காலை ஒட்டியே அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பூமிக்கு தண்ணீர் வசதிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. இந்த பூமியை சுற்றிலுமே பார்த்திங்கன்னா 3 சைடுமே சென்னந்தோப்பு, ஒரு சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு விவசாய நிலமுங்க. இந்த ஏரியாவோட சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 90% தென்னந்தோப்பு தான் இருக்குங்க. நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. இந்த ஏரியாவில் காய்ப்பில் இருக்கிற தென்னை மரம் பார்த்திங்கன்னா 70 லட்சத்துலேருந்து 80 லட்ச ரூபா வரைக்கும் விலை போயிட்டுருக்குங்க. நல்ல அருமையான பூமிங்க. எல்லா வகையான விவசாயத்துக்கும் ஏற்ற பூமிங்க. நல்ல மண் வளம் கொண்ட எல்லா விவசாயத்துக்கும் ஏற்ற ஒரு பூமிங்க. இந்த பூமி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க. இப்போ மக்காச்சோளம் எடுத்துட்டு அடுத்த பயிருக்கு தயார் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற தோப்பெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குதுங்க. நல்ல ஈல்டில் இருக்க மரங்க. தண்ணீர் வசதி அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாங்க. இந்த பூமிக்குள்ளே கிணறு, சர்வீஸ், போரு எதுவும் கிடையாதுங்க. எம்டி பூமியாக தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மொத்தம் 4 ஏக்கருங்க. இதில் 2 ஏக்கர் 2 ஏக்கராக பிரித்து கூட நம்ம வாங்கிக்கலாங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் வாங்கி டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு அருமையான பூமிங்க. போர் போட்டாலோ கிணறு வெட்டினாலோ ரொம்ப கம்மியான ஆழத்துலேயே தண்ணி கிடைக்குங்க. அதனால் வாங்கி தோப்பு போடுறதுக்கு, ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு, வேறு எந்த வகையான விவசாயம் நீங்கள் பண்ணாலும் அதுக்கு செட் ஆகுங்க. இந்த பூமியிலேருந்து மெயின் ரோடு பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு. கரெக்டாக ஒரு 3வது பூமியாக இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப பிஸியான மெயின் ரோடுங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொச்சின் போகிற மெயின் ரோடுங்க. சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா முழுசாக விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கங்கே சின்ன ஃபேக்ட்ரிஸ் இருக்குதுங்க. சுற்றிலுமே நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க. ஒரு பாதுகாப்பான ஏரியாங்க. வில்லேஜ்லேருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி வருங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், காலேஜ் எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமிக்கு இருக்குங்க. தென்னந்தோப்பு போடுறதுக்கு இந்த பூமி 100% மேட்ச் ஆகுங்க. இன்டர் கிராப் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது போடுற ஐடியா இருந்தாலும் ஊடுபயிர் மூலமாகவும் எக்ஸ்ட்ரா வருமானம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இந்த பூமி செட் ஆகுங்க. கோயம்புத்தூர்லேருந்து இந்த பூமிக்கான டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 45 கிலோமீட்டர் வருங்க. பொள்ளாச்சியிலிருந்து கரெக்டாக 12 கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து இந்த மாதிரி பூமி பார்க்குறவங்களுக்கு இது டிஸ்டன்ஸ் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பூமிங்க. இந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நீங்கள் வாங்கலாங்க. வாங்கி ஃபென்சிங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியா க்ரோத் இருக்குங்க. பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ்லேருந்து பார்த்திங்கன்னா வேலையாட்கள் கிடைக்குங்க. அதனால் வேலையாட்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. இந்த வாய்க்காலில் பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக தண்ணி போகுங்க. அதனால் நிலத்தடி நீர்மட்டம் நம்மளுக்கு எப்பவுமே அதிகமாகவே இருக்குங்க. அதனால் தண்ணீர் வசதிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 52 லட்சம் கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோசியபிளுங்க. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட சேலுக்கு ஏதாவது பூமி இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.